everyone. My name is Rajesh. Today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா EKS கிளஸ்டரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, AWSல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் EKSனா என்னன்னா, ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். குபர்னெட்டிஸை சர்வீஸாக கொடுக்குறது தான் EKS சர்வீஸ். இது வந்து AWSல இது ஒரு ஒன் ஆஃப் த யூஸ் பண்ணுற சர்வீஸ் இது. ஓகேங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அது கிரியேட் பண்ணுறதுக்குலாம் என்னென்ன வேணுங்கிறத ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ப்ரீ ரிக்வஸ்ட். இதுக்கு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு AWS அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா, நான் AWS அக்கௌண்ட் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஒரு AWS அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஃப்ரீ அக்கௌண்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து AWS CLI வந்து உங்களுடைய இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும், உங்களுடைய உபுண்டுவில். ஓகேங்களா, உபுண்டு ஏதாவது லினக்ஸ் மிஷின் யூஸ் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து kubectl. இது எதுக்காக யூஸ் பண்ணுறது, குபர்னெட்டிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு kubectl CLI யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இது EKSCTLனா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது குபர்னெட்டிஸ் EKS சர்வீஸ் வந்து நீங்கள் கமாண்ட் லைன் வழியாக இன்டர்ஃபேஸ் வழியாக நீங்கள் கிரியேட் பண்ணால் EKSCTL கமாண்ட் வழியாக நீங்கள் பண்ணலாம். இது ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி பண்ணுறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரெடென்ஷியல்ஸ் கான்ஃபிகர் பண்ணணும். உங்களுக்கு தெரியும். ஓகேவா, AWS கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோன்னா, கமாண்ட் லைன் வழியாக இன்ட்ராக்ட் பண்ணோன்னா ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீன்னு இருக்குது, 2 கீ. ஓகேங்களா, இது வழியாக தான் நம்ம வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது AWS கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோன்னா, ஒன்று AWS வெப் கன்சோல் வழியாக பண்ணலாம். ஓகேங்களா, இன்னொன்று வந்து API வழியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சம்திங் ஏதாவது S3 பக்கெட் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, அது போட்டோன்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். இன்னொரு வே என்ன இருக்குன்னா, CLI வழியாக நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் AWS கூட. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லினக்ஸ் எடுத்துங்க. லினக்ஸை நீங்கள் மோஸ்ட்லி எப்படி லினக்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, கமாண்ட் லைன் வழியாக பண்ணுறீங்க, அதே போல் AWS கூடவே நம்ம CLI வழியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இதை ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரெடென்ஷியலை கான்ஃபிகர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து AWSோட க்ரெடென்ஷியல்ஸ் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன கமாண்ட்னா AWS கான்ஃபிகர்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து AWS க்ரெடென்ஷியல்ஸை கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீயை நான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வழியாக தான் நம்ம AWS கூட ஆத்தென்டிகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சீக்ரெட் ஆக்சஸ் கீயை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகேங்களா, கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா EKS கிளஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, EKS கிளஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஆல்ரெடி நான் கமாண்ட்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன், நெட்லேருந்து டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா, இதை வந்து நான் உங்களுக்கு கமாண்டில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அந்த கமாண்ட்ஸ்லாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணுற என்ன கமாண்ட்னா EKSCTL க்ரியேட் கிளஸ்டர் நேம் கொடுக்க போகிறீங்க, என்ன வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1.29 வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்ன ரீஜனில் வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AP South 1ல நான் வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன். நோட் குரூப் நேம் வந்து டெமோ நோட்ஸ். நோட் குரூப்னா ஒன்றும் கிடையாது, குரூப் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் தான் நோட் குரூப்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து EKSல வந்து குபர்னெட்டிஸ்னாலே 2 உங்களுக்கு தெரிஞ்சதான், கண்ட்ரோல் பிளேன் ஒர்க்கர் நோட்ஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா, அந்த ஒர்க்கர் நோட்ஸ்லாம் உங்களுடைய பாடு எல்லாமே ரன் ஆகும். ஓகேங்களா, அதான் நோட் குரூப். ஓகேங்களா, நோட் டைப் வந்து T3.medium யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் இது. ஓகேங்களா, EC2ல D3.mediumங்கிறது இன்ஸ்டன்ஸ் டைப். ஓகேங்களா, எத்தனை நோடு யூஸ் பண்ண போகிறேன்னா 2 நோடு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, மேனேஜர் யூஸ் பண்ண போகிறேன். மேனேஜர்னா ஒன்றும் கிடையாது, இந்த ஒர்க்கர் நோடை வந்து அதாவது AWS மேனேஜ் பண்ணிப்பாங்க, அதுக்கு பேர் தான் மேனேஜர் அன்மேனேஜர்னு இருக்குது. ஓகேங்களா, மேனேஜர் வந்து AWS வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க, அன்மேனேஜர்னா நீங்கள் தான் வந்து ஒர்க்கர் நோடு வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கமெண்ட்டை காப்பி பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய AWS CLI EKSCTL CLI எல்லாமே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன், கிளஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா,
கிளஸ்டர் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது முடிஞ்ச பிறகு, இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த EKSCTL வந்து எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ AWS கன்சோல் போங்க. AWS கன்சோல் போனீங்கன்னா இங்கே வந்து ப்ராக்ரஸில் இருக்கணும். ஓகேங்களா, நான் வந்து எதில் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா மும்பை ரீஜனில் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேங்களா, மும்பை ரீஜன் போனீங்கன்னா இது காமிக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் EKS சர்ச் பண்ணுங்கள். இங்கே போனீங்கன்னா எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் காமிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கிரியேட்டிங் காமிச்சிட்ருக்கு பாருங்கள். டெமோ கிளஸ்டர் வந்து கிரியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து நான் இப்போ வீடியோ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் முடிஞ்ச பிறகு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக கிளஸ்டர் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ போயிட்டு AWS கன்சோலில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ண கிளஸ்டர் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு காமிச்சிட்ருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது கன்சோல் வழியாக பார்க்கணும். எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதான் AWS EKS கிளஸ்டரோட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு kubectl ஃபைல் வேணும். ஆக்சுவலாக குபர்னெட்டிஸ் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு kubectl ஃபைல், நம்ம kubeconfig ஃபைல்னு சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து kubeconfig பற்றி நான் உங்களுக்கு டீப்பாக போடுறேன். ஓகேங்களா, அந்த ஃபைல் வந்து கொஞ்சம் ஒரு பிக் டாபிக். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி நான் செப்பரேட்டாக போடுறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ எதுக்கு வந்து ஜஸ்ட் kubeconfig ஃபைல் மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத இந்த கமாண்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேங்களா, AWS EKS ரீஜனு அப்டேட் -kubeconfig. ஓகேங்களா, இப்போ டெமோ கிளாஸ்னு கொடுத்தா எனக்கு kubeconfig ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, ஒரு சார் இந்த ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. இது முடியறதுக்கு முன்னாடி இந்த கிளஸ்டரோட ஸ்டேட்டஸ் காமிக்கிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த CLI கமாண்ட் என்னென்னலாம் இதில் க்ரியேட் பண்ணியிருக்குன்னா VPC க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, VPC. ஓகேங்களா, பாருங்கள் 6 சப்நெட் க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். மொத்தம் 6 சப்நெட் தான் நெட்வொர்க்கிங். ஓகேங்களா, அதாவது 3 பப்ளிக்கு 3 ப்ரைவேட் சப்நெட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, செக்யூரிட்டி குரூப்பு எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அதான் VPC. ஓகேங்களா, சப்நெட் 6 சப்நெட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இது வந்து மேனேஜர் நோட் குரூப். ஓகேங்களா, இந்த நோட்ஸ்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலான்னா EC2 கன்சோலில் போனீங்கன்னா இந்த நோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் ப்ராசஸ் முடியாதனால இங்கே ஓகே காமிக்கிறீங்க பாருங்கள். 2 நோடு க்ரியேட், நம்ம வந்து 2 நோடு சூஸ் பண்ணோமா, 2 EC2 வந்து நோடு வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இதில் தான் நம்மளோட இதான் வந்து ஒர்க்கர் நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் தான் வந்து நம்மளோட பாட் எல்லாமே ரன் ஆக போகுது. ஓகேங்களா, அடுத்து VPC போகிறோம். VPC போனீங்கன்னா நம்மளோட கமாண்ட் வந்து இந்த VPCயோட சப்நெட்ஸு ரவுட் டேபிள் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் 6 சப்நெட் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 6 சப்நெட் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். 3 பப்ளிக்கு 3 ப்ரைவேட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு VPC போனீங்கன்னா ஒரு VPC க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, ரவுட் டேபிள்ஸ் போனீங்கன்னா இதில் ஒன்றா ரவுட் டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஒரு NAT கேட்வே வேறு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. NAT கேட்வே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா VPCயை பற்றி நம்ம இன்னொரு நாள் நல்லா டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் NAT கேட்வேனா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, NAT கேட்வே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரைவேட் சப்நெட்னு ஒன்று இருக்குங்களா, அந்த ப்ரைவேட் சப்நெட்டில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எதுவும் இருக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு ப்ரைவேட் சப்நெட்டில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும்னா NAT கேட்வே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பப்ளிக் சப்நெட்டில் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும்னா இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா, இது இன்டர்நெட் கேட்வே கூட இது க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள். ஓகேங்களா, அந்த கமாண்ட் இவ்வளோ இது க்ரியேட் பண்ணிருக்கு. இதெல்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது நீங்கள் கேட்கலாம். எப்படி ஒரு சிங்கிள் கமாண்ட் வந்து எப்படி இவ்வளோ ரிசோர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை, சிம்பிளுங்க. ஆக்சுவலாக வந்து என்ன நடக்குதுன்னா இந்த கமாண்ட் எதை கால் பண்ணுதுன்னா க்ளவுட் ஃபார்மேஷனை கால் பண்ணுது. பாருங்கள், என்னோட கமாண்ட் அவுட்புட் பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குங்களா. ஓகேங்களா, ஸ்டார்டட் சப்நெட் க்ரியேட் ஆகிருக்கு, நோட் குரூப்பு. ஓகேங்களா, இங்கே வந்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் க்ளவுட் ஃபார்மேஷன், இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்கிரிப்டை தான் இது வந்து கால் பண்ணுது. ஓகேங்களா, கால் பண்ணி இவ்வளோ ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு வந்து
பாருங்க என்னென்னலாம் இது ரிலவெண்டான பிளகின் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கு பாருங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, பிளகின் நோட் குரூப்பு எல்லாமே வந்து இந்த ஒரு சிங்கிள் கமாண்ட் வழியாக கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, 2 நோட்ஸ். ஓகே, நோடோட ஐபி. ஓகேங்களா, நோட் ரெடியான பிறகு நோட் ரெடின்னு காமிக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த கிளஸ்டரோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எப்படி பார்க்குறதுனா, kubectl gets nodes அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ரெடின்னு காமிக்குது பாருங்கள். ஓகேங்களா, வந்து கிளஸ்டர் வந்து ரெடி ஆகிட்டு. ஓகேங்களா, அந்த kubectl ஃபைல் ஏன் வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து அந்த கியூப் கான்ஃபிகர்லேருந்து ஆட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் கியூப் கான்ஃபிகர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த எல்லா கமாண்டையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கிளஸ்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரு ஆப் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிப்ளாய் பண்ணி அதை நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு என்ஜினிக்ஸ் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறேன். சர்வீஸ் டைப் வந்து லோட் பேலன்சர். ஓகேங்களா, சர்வீஸ் டைப் லோட் பேலன்சர். ஓகேங்களா, எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னா, ஓகேங்களா, kubectl apply -f pod -demo. அதோட ஃபைல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா EKS டெமோ பாடம்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா, அந்த மேனிஃபெஸ்டோ இருக்கிற ஃபைல் நேம் EKS டெமோ. அது எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கேன்னா சாரி லொக்கேஷனில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த ஃபைலில் அப்ளை EKS -demo. ஓகேங்களா, அப்ளை கொடுத்தா பாடு சர்வீஸ் எல்லாமே கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இதுக்குள்ளே நான் மேனிஃபெஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஓகேங்க, அப்ளை ஆயிடுச்சு. அது அப்ளை ஆச்சா இல்லைன்னு ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறதுனா kubectl get pods. ஓகேங்களா, get pods கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கும். ஓகேங்களா, இப்படி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா, இது எப்படி நம்ம வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணி பார்க்குறதுனா, ஓகேங்களா, AWS கன்சோல் போங்க. ஓகேங்களா, EC2 போங்க. ஓகேங்களா, இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் kubectl get svcன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண சர்வீஸுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் என் பாயிண்ட் ஒன்று மேப் ஆகிருக்கும். அது ஒன்றும் கிடையாது, ரோல் பேலன்சரோட என் பாயிண்ட். ஓகேங்களா, அந்த பாருங்கள் இந்த என் பாயிண்ட் யூஸ் பண்ணி என்னோடய அப்ளிகேஷன் வந்து நான் அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா, போயிட்டு சரியா காப்பி ஆகலை, திரும்பவும் காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே போனீங்கன்னா ஒர்க் ஆகலை, என்னென்னு பார்க்கலாம் இருங்க. தெரிஞ்சு இன்னும் ரெடி ஆகலாம்னு நினைக்கிறேன். சர்வீஸ் பாடுன்னு ரெடி ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு வரலாம். நம்ம லோட் பேலன்சரோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பிரச்சனை இருக்குன்ட்டு லோட் பேலன்சர் போனீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகிருக்குங்களா லோட் பேலன்சரு. இதில் லிசனர் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, லிசனர் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு. செக்யூரிட்டி குரூப்பில் போர்ட்லாம் ஓப்பன் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா, செக்யூரிட்டி போனீங்கன்னா இங்கே செக்யூரிட்டி குரூப் இருக்குங்களா, இங்கே போனீங்கன்னா இங்கே எடிட் இன்போன் ரோல் கொடுங்க. இங்கே போனீங்கன்னா பாருங்க செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, HTTP எல்லாமே அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இது எதுவும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெல்கம் டு என்ஜினிக்ஸ் வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் செக்யூரிட்டி குரூப் கூட இந்த கமாண்டே கிரியேட் பண்ணிடுது. ஓகேங்களா, பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோல்லாம் வந்து அலோவில் இருக்கு பாருங்கள்.
ஓகேங்களா. அதனால் நீ செக்யூரிட்டி குரூப் பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா. இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? EKS கிளஸ்டர் கிரியேட் பண்ணோம். அதில் ஒரு ஆப்பும் டிப்ளாய் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா. இந்த கமெண்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே. ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து இதை பற்றி ஒரி பண்ண வேணாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் டாக்குமெண்ட் போடுறேன். ஓகேங்களா. ஓகேங்க. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இன்னும் நான் நிறைய வீடியோஸு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ரியல் டைமில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இன்னும் நிறைய விரிவாக பார்க்கலாம். டெராஃபார்மு இன்னும் என்னோடய பிளான் நிறையா வச்சுருக்கேன். ஓகேங்களா. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது சொன்னால் இப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணுமோ ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.